வாழ்க்கை சில நேரங்கள்ல நம்ம ரொம்பவே சோதிச்சுடும் இல்லையா? எந்த பக்கமும் வழி தெரியாம, யார நம்புறதுன்னு புரியாம, மனசு முழுக்க பாரத்தோட நாம தவிச்சுக்கு நிக்கிற தருணங்கள் பல உண்டு. நமக்கு பிடிச்சவங்க தொலைஞ்சு போயிட்டாலோ, அல்லது நம்ம வாழ்க்கையோட நிம்மதியே தொலைஞ்சு போயிட்டாலோ, அந்த வலி வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒன்று. ஆனா இருள் எவ்வளவு அடர்த்தியா இருந்தாலும் சூரியன் உதிக்காம இருக்காது. அதே போலதான் நம்ம துயரம் எவ்ளோ பெருசா இருந்தாலும் சாய்பாபாவோட கருணை நம்மை கைவிடவே கைவிடாது. நம்ம நென்மேலி சின்ன ஷீரடி ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோவிலுக்கு தினமும் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ கோரிக்கைகளோட வராங்க. ஆனா சமீபத்துல நடந்த இந்த சம்பவம் பாபாவோட அருளை நேர்ல பார்த்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பல நாட்களா காணாமல் போன ஒரு பெண்ணை தேடி கண்ணீரோடும் கலங்கிய மனசோடும் அவங்களோட குடும்பத்தினர் நம்ம கோவிலுக்கு வந்தாங்க. எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு வேற வழியே இல்லாம கடைசி நம்பிக்கையா பாபாவோட பாதத்தை பிடிச்சாங்க. அவங்க பாபா முன்னாடி நின்னு கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான். பாபா, நாங்க பட்ட துயரம் போதும். இன்னும் 2 நாள்ல எங்கள் வீட்டு பெண் பத்திரமா எங்க கிட்ட வந்து சேரணும். இது நாங்க உங்க மேல வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு கண்ணீரோட அன்பான உரிமையோட பாபா கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. உண்மையான அன்போடும் உரிமையோடும் கேட்கிற ஒரு பிரார்த்தனைய பாபா என்றைக்காவது நிராகரிச்சிருக்காரா? அந்த குடும்பத்தின் நம்பிக்கையை காப்பாற்ற பாபா அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அவங்க பாபா கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த 2 நாட்கள்ல காணாமல் போன அந்த பெண் பத்திரமாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க. பல நாட்களா கண்ணீரில் தவிச்ச அந்த குடும்பத்தின் முகத்தில் பாபா மீண்டும் புன்னகையையும் நிம்மதியையும் வரவழைச்சாரு. அந்த பெண் வீடு திரும்பிய அந்த நிமிஷம் அது வெறும் மனிதர்களின் முயற்சி அல்ல, பாபாவின் அமுதக்கரந்தான் அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு வந்ததுன்னு அங்க இருந்த எல்லாரும் உணர்ந்தாங்க. இன்னைக்கு அந்த பாபாவோட அளப்பரிய கருணைக்கு நன்றி கடனா அந்த பெண்மணி என்ன செய்றாங்க தெரியுமா? காணாமல் போய் பாபாவால் மீட்டு தரப்பட்ட அந்த பெண்மணி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் நம்ம நென்மேலி சின்ன ஷீரடி கோவிலுக்கு வராங்க. தன் கையால அழகான பூக்களையும் பாலாபிஷேகத்திற்காக பாலும் கொண்டு வந்து பாபாவோட பாதத்துல சமர்ப்பிச்சு தன் நன்றியையும் பக்தியையும் செலுத்துறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்க பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது அங்கே நிற்கிற ஒவ்வொரு பக்தரின் கண்களிலும் கண்ணீரும் மனசுல ஒரு புது நம்பிக்கையும் பூக்குது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. உங்க மனசுல ஏதேனும் கவலையோ பயமோ அல்லது தொலைந்து போன நிம்மதிய தேடும் ஏங்கலோ இருந்தா ஒரே ஒரு முறை நம்ம நென்மேலி சின்ன ஷீரடி ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா திருக்கோவிலுக்கு வாங்க. பாபாவோட பாதத்துல உங்க கவலைகளை இறக்கி வைங்க. நான் இருக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு பாபா கண்டிப்பா உங்க கரத்தை பிடிப்பாரு. உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். உங்கள் அனைவருக்கும் பாபாவின் பூரண அருள் எப்போதும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்.